ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை சூனியம் குறித்து எச்சரித்து வருகிறது. தேவன் அதை அருவருப்பான பாவம் என்று சொல்கிறார். வேதாகமத்தில் வரும் சூனிய வார்த்தைகள் எபிரேய மொழியில் கேஷவ் என்பது மந்திரம், சூனியம், இயற்கையின் ஒழுங்கை கெடுத்தல். நாகாஸ் என்பதன் பொருள் ஜாதகம், அடையாளங்கள் பார்த்தல். அனேன் என்பதன் பொருள் மேகங்களை, நட்சத்திரங்களை வைத்து கணிப்பு, ஜோதிடம். ஓ இத்தோனி என்பது இறந்தவர்களோடு பேசுவதாக கூறும் ஊழியர்கள். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்தில் சவுல் எந்தோரின் சூனியக்காரியிடம் போனது இதற்கு சாட்சி. கிரேக்க மொழியில் பார்மக்கியா என்பதன் பொருள் மந்திரத்திற்கு பயன்படுத்தப்பட்ட போதைப் பொருட்கள், கஷாயங்கள். பவுல் இதை பற்றி கூறியிருக்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கிறன, சூனியம் என்பது சரீரத்தின் கிரியைகள் என்று சொல்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலேயே பங்கடைவார்கள் என்றார்.